Hi hello friends, welcome to UI designer tutorial. Thanks for watching my channel, keep on watching me. Okay friends, last video பார்த்துருப்பீங்க. Hope you guys enjoying the video. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா docutype and meta tag அதோட யூசேஜ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து HTML எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஹோப்ஃபுல்லி இது வந்து HTML tutorialோட லாஸ்ட் வீடியோவாக இருக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து HTML கற்றுக்கிட்டதுலேருந்து எப்படி நம்ம வந்து டெம்ப்ளேட் க்ரியேட் பண்ணலாங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதோட வந்து நீங்கள் HTML வந்து ஃபைனல் வீடியோ இதுலேருந்து நீங்கள் ஃபுல்லாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் இதில் ஆல்ரெடி வந்து கோட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த docutype meta tagங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த HTML நீங்கள் வந்து படிக்கும்போது. இதை வந்து நம்ம முதல்ல சொல்லலாம்னு நினச்சிருந்தேன். சரி ஓகே அப்போ சொல்லலாம் கன்ஃபியூஸ் ஆயிரும்னு சொல்லிட்டு கடைசியாக இதோட முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் இதை பற்றி சொல்கிறேன். இந்த docutype வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் எழுதுறீங்களா HTML அந்த கோடு வந்து நீங்கள் ப்ரௌசரில் ரன் பண்ணும்போது ப்ரௌசர் வந்து என்ன வெர்ஷன் வந்து HTML நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரீவியஸ்லி வந்து HTML4 XHTML அந்த மாதிரி நிறைய வெர்ஷன் தான் இருக்கும் HTML. அப்போ வந்து நீங்கள் docutype நம்ம வந்து தனியாக மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்கணும் ஃபுல்லாக. அதில் வந்துட்டு உங்களுக்கு என்ன வெர்ஷன் வந்து HTML எழுதுறீங்கன்னு ப்ரௌசர் கன்ஃபியூஸ் ஆகும். இது வந்து HTML5 வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி docutype வந்து ரொம்ப லென்த்தாக இல்லாமல் ஷார்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி இதோட வெர்ஷனை ஃபுல்லாக அந்த docutype HTML இருக்குல்ல இதில் வந்து பெருசாக மென்ஷன் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணி docutype HTML கொண்டு வந்துட்டாங்க. இது வந்துட்டு எல்லா வெர்ஷனையும் கவர் பண்ணிடும். ப்ரௌசர் வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுறதுக்காக இது கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் எப்போ HTML பேஜ் நீங்கள் வந்து ரெடி பண்ணும்போதும் நீங்கள் அதை ரைட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து இதை மேலே வந்து மென்ஷன் பண்ணிடணும், நாட் docutype HTML அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் நீங்கள் வந்து HTML கோடை போட்டு ரைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஸோ வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கங்க. ஓகே ஃபைன். இப்போ வந்து மெட்டா டேக் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, நீங்கள் HTML படிக்கும்போது இந்த மெட்டா டேக்கை பற்றி நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். யூஸ்வலாக இந்த மெட்டா டேக்கை வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னால் இந்த ஹெட் டேக் இருக்குல்ல, இந்த ஹெட் டேக்குள்ளே தான் அந்த மெட்டா டேக்கை யூஸ் பண்ணுவாங்க. ஏன் இந்த ஹெட் டேக்குள்ளே யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டா டேக்கில் கொடுக்குற எந்த இதுவுமே வந்து ப்ரௌசரில் நீங்கள் வந்து ரன் பண்ணுறீங்களா அதில் தெரியவே தெரியாது. நீங்கள் என்ன எழுதினாலும் அதை பற்றி எதுவுமே வந்து ப்ரௌசரில் தெரியாது. ஸோ அதனால தான் அந்த ஹெட்டுக்குள்ளே நம்ம வந்து கொடுக்குறோம். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்க யூஸ்வலாக SEO அந்த மாதிரி இதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. SEOனா சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். இது வந்து நீங்கள் யூஸ்வலாக வந்து ஒரு வெப்சைட் நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணுறீங்கன்னா இங்கே அதை வந்துட்டு நீங்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணிடுறீங்க. உங்களோட பேஜ் கூகுளில் டைப் பண்ணணும், உங்களோட வெப்சைட் நேமை டைப் பண்ணோன்னா அது டாப்பில் எடுத்துகிட்டு வருது இல்லை, அதுதான் வந்து அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த மெட்டா டேக். இதில் கொடுக்குற வந்து கீவேர்ட்ஸு டிஸ்கிரிப்ஷனை வச்சு தான் அது வந்து எப்படி வர்றாங்கிற இருக்குது. அதனால தான் இந்த மெட்டா டேக்கை மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இந்த மெட்டா டேக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணும். மெட்டான் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து 2 விஷயம் இருக்குது, நேமு கண்டென்ட். இந்த ரெண்டு தான் நம்ம வந்து மெயினாக போடணும். ஃபஸ்ட்டு வந்து நேம்னு போட்டு இந்த ஆட்ரிபியூட்டை போட்டுட்டு அதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் வேல்யூ செட் பண்ணிங்க. அப்புறம் வந்து கண்டென்ட்டில் உங்கள் வெப்சைட்டை பற்றி நீங்கள் வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதணும். நீங்கள் பண்ண போகிற வெப்சைட் என்ன மாதிரி வெப்சைட் அப்படிங்கிறத பற்றி ஒரு 2-3 லைன் வந்து எழுதிக்கணும். 100 வேர்ட்ஸ் தான் இதுக்கு வந்து அலோவ் பண்ணணும். அதுக்கு மேலே நீங்கள் என்ன எழுதினாலும் காட்டாது. ஓகேங்களா, இதுக்குள்ளே நீங்கள் கொடுக்குற வேல்யூ தான் நீங்கள் கூகுள்லேயோ இல்லை ஏதாவது ஒரு இதில் போய் உங்கள் வெப்சைட்டை வந்து டைப் பண்ணும்போது அது வந்து எடுத்துகிட்டு வரதில்ல ஒரு கண்டென்ட். அந்த கண்டென்ட் தான் இங்கே கொடுக்குற கண்டென்ட். ஓகேங்களா, இப்போ வந்து நான் HTML தமிழ் டியூட்டோரியலை பற்றி சொல்கிறேன்னா அது எந்த மாதிரி பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டாக வந்து டிஸ்கிரிப்ஷன் போடணும். உங்கள் வெப்சைட் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, அதோட யூசேஜ் என்ன அப்படிங்கிற ஷார்ட்டாக போடணும். அதை பற்றி நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து விக்கிபீடியா நான் வந்து கூகுளில் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை விக்கிபீடியாவில் வந்து ஒரு 2 லைன் காட்டுது பாருங்கள். விக்கிபீடியா இஸ் ஃப்ரீ ஆன்லைன் அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஒரு 2 லைன் காட்டுதுல்ல, இதுதான் வந்து உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கொடுக்குற வேல்யூ வந்து இங்கே தான் கொண்டு வரும். ஓகேங்களா, ஸோ வந்து நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் என்ன கொடுக்குறீங்களோ அந்த வெப்சைட் ஹெட்டிங் வந்து இங்கே வந்துட்டு அதை பற்றி டிஸ்கிரிப்ஷன் இங்கே கொண்டு வரும். ஸோ வந்து அதனால் நீங்கள் வந்து கரெக்டாக என்ன வேல்யூ கொடுக்கணுமோ அதை இங்கே கொடுத்துங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து டிஸ்கிரிப்ஷன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன ஒரு வெப்சைட்டு எது ஆரம்பித்தாலும் அதுக்கு வந்து கீவேர்ட்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களா, இந்த கீவேர்ட்ஸை வச்சு தான் நீங்கள் கூகுள்லேயோ இல்லை எதுலேயோ உங்கள் வெப்சைட்டை பற்றி சர்ச் பண்ணும்போது அது வந்து எடுத்துகிட்டு வருது இல்லை, அது வந்து அதுக்கு ரிலேட்டடான கண்டென்ட் நீங்கள் இங்கே கொடுக்க போய் தான் அந்த சர்ச்சில் நீங்கள் சர்ச் பண்ணும்போது எடுத்துகிட்டு வருது.
நீங்கள் என்னென்ன கண்டென்ட் இங்கே கொடுக்குறீங்களோ அது வந்து ஒரு யூசர் வந்து கூகுள் சர்ச்சில் போய் இப்போ வந்து HTML டியூட்டோரியல் அந்த மாதிரி டைப் பண்ணுறான்னு வைங்க, நீங்கள் பண்ண வெப்சைட் வந்து அங்கே எடுத்துகிட்டு வரணும்னா, இல்லை நீங்கள் ஏதோ ஒரு வெப்சைட் பண்ணுறீங்க, உங்களை பற்றி ஒரு பிளாக் எழுதுறீங்கன்னு வைங்க, அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் போடணும். இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வெப்சைட் பண்ணுறீங்க, அதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்கோ அதை ஃபுல்லாக அங்கே டைப் பண்ணணும். இந்த கீவேர்ட்ஸை யூசர் வந்து கரெக்டாக உங்கள் கீவேர்ட்ஸை யூஸ் பண்ணி சர்ச் பண்ணும்போது உங்கள் வெப்சைட் வந்து டாப்பில் எடுத்துகிட்டு வரும். அதுக்கு தான் அந்த வந்து கீவேர்ட்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஸோ வந்து அதுவும் வந்து சேம் நேம் வந்து ஆட்ரிபியூட் நேம் வந்து செட் பண்ணிடணும் கீவேர்ட்ஸ்னு. அப்புறம் கண்டென்ட் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஒவ்வொரு கீவேர்டும் கமா கொடுத்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்க. இதில் எவ்வளோ கீவேர்ட்ஸ்னாலும் நீங்கள் கொடுக்கணுமோ கொடுத்துக்கலாம். நான் ஷார்ட்டாக ஒரு 3 இது ஒரு சாம்பிள் கொடுத்து காமிச்சிருக்கேன். ஸோ வந்து இது வந்து செகண்ட். இந்த மாதிரி மெட்டா டேக் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மெட்டா டேக் இருக்குது. நீங்கள் வந்து அடுத்து CSS jQuery ஜாவாஸ்கிரிப்ட்லாம் படிக்கும்போது இன்னும் நிறைய மெட்டா டேக்கை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. ஃபஸ்ட்டு இனிஷியலாக இந்த 3 மெட்டா டேக்கை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. அப்புறம் வந்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா யார் வெப்சைட் பண்ணுறாங்க அவங்களோட நேம் வந்து வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணணும்னா இது பண்ணணும்னா நம்ம பண்ணிக்கலாம். ஆத்தர் யாருங்கிறத மென்ஷன் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு வெப்சைட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா உங்கள் நேம் வந்து மேலே மென்ஷன் பண்ணிக்கலாம் ஆத்தர். ஸோ வந்து உங்கள் வெப்சைட்டை பற்றி சர்ச் பண்ணி வரும்போது அந்த வெப்சைட் யார் பண்ணாங்கிற டீட்டெயில் பார்க்கணுன்னா அதில் போய் கூகுள்லேயே வந்துடும். நீங்கள் இங்கே என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம் வந்து வந்துடும். உங்கள் நேம் இங்கே கொடுத்தீங்கன்னா உங்கள் வெப்சைட்டை பற்றி பார்க்கும்போது இந்த வெப்சைட்டை யார் டிசைன் பண்ணியிருக்கா அப்படிங்கிற இங்கே கொடுக்குற நேம் தான் அங்கே வரும். ஸோ அது வந்து ஆட்ரிபியூட் நேம் வந்து ஜஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். HTTP EQ UIV அப்படிங்கிற ஆட்ரிபியூட் நேம் கொடுத்துட்டு அதுக்குள்ளே ஆத்தர்னு செட் பண்ணிக்கங்க வேல்யூ. அப்புறம் வந்து கண்டென்ட்டில் என்ன நேமோ உங்களோட நேம் வந்து இங்கே செட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சிம்பிளாக மெட்டா டேக்னா என்னங்கிறது இதுதான். இதை வந்து மெயினாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். இந்த டாக் டைப் மெட்டா டேக் வந்து எப்போ நீங்கள் வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஃபஸ்ட்டு வந்து இதை போட்டுருணும் கரெக்டாக. இந்த ஹெட்டுக்குள்ளே மெட்டா டேக் வரும். ஸ்டார்டிங்கில் வந்து டாக் டைப் HTML அப்படின்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்புறம் வந்து நீங்கள் டைட்டில் கொடுத்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு வந்துடும். இவ்வளோதாங்க. சிம்பிள் HTML டியூட்டோரியல் ஆல்மோஸ்ட் நம்ம கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஹோப் யூ கைஸ் என்ஜாய் த வீடியோ. ஓகே, இப்போ HTML பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ வந்து இதுக்கப்புறம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா CSSஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஓனாக வந்து ஒரு வெப்சைட் வந்து எப்படி உங்கள் ஸ்டைலில் வேணுமோ அந்த மாதிரி பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு டியூட்டோரியல் வந்து CSSஸை பற்றி போடுவேன். அதை நீங்கள் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள், அதை பற்றி தெரிஞ்சுக்கங்க. ஸோ வந்து HTML யூஸ் பண்ணி எப்படி வந்து ஒரு சாம்பிள் டெம்ப்ளேட் பண்ணுறேங்கிறது நான் அப்கமிங் வீடியோவில் சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த சேனல்.